இந்தியாவில் தங்கத்தை ஒரு சொத்தாக தான் நம்ம பார்த்து பழக்கம். அந்த காலத்தில் சொத்துங்கிறது மண் மற்றும் பொன் இது ரெண்டை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் சொத்துங்கிறது வெறும் ரியல் எஸ்டேட், கோல்டு இது ரெண்டையும் தாண்டி ஃபினான்ஷியல் அசெட்ஸ், டிஜிட்டல் அசெட்னு சொத்து சேர்க்கைக்கான வழிகள் அதிகம். இந்த காலகட்டத்திலையும் தங்கத்தில் பண்ணுற முதலீடு மற்ற முதலீடுகளை விட அதிக லாபத்தை ஏற்படுத்தி தருதா? உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருக்கலாமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. இப்போ இருக்கிற காலத்தில் தங்கத்தை நகையாக மட்டும் நம்ம வாங்குறதில்ல, அதனோட ஸ்கோப் வைடன் ஆகிருக்கு. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு உதவுது. எப்பயுமே ஈக்விட்டிக்கும் கோல்டுக்கும் இன்வெஸ்ட் கார்லேஷனாக இருக்கும். அப்புறம் இன்ஃப்ளேஷனை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த வீடியோவில் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ், கோல்டோட ரிட்டர்ன்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன்ஸோட ஒரு கம்பேரிசன், உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு எந்த அளவு இருக்கலாம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கோல்டு எப்படி இருக்குன்னு 3 கோணங்களில் நம்ம அலசலாம். முதல்ல கோல்டோட ப்ரைஸ் ட்ரெண்ட், ரெண்டாவது கோல்டோட கேலண்டர் ரிட்டர்ன், மூணாவது கோல்டோட CAGR. ஃபஸ்ட்டு கோல்டோட ப்ரைஸ் ட்ரெண்டு. இப்போ நம்ம பார்க்குற கிராஃபில் ஹிஸ்டாரிக்கல் கோல்டு ப்ரைஸு 2003 ஆண்டுலேருந்து 2022 ஆண்டு வரைக்கும் இருக்குது. குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தோம்னா அது எப்பயுமே ஏறுமுகமாக மட்டும்தான் இருக்கும். அடுத்து கோல்டோட கேலண்டர் ரிட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கிராஃபில் கடந்த 30 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கான ரிட்டர்ன் 1991 ஆண்டுலேருந்து இருக்குது. இந்த 30 ஆண்டுகளில் 7 தடவை நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 30 ஆண்டோட சராசரி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 9.8%. இந்த ரிட்டர்ன் பணவீக்கத்தை ஈடு செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் தங்கத்தை விரும்புகிறாங்க. ஒரு முதலீட்டாளராக எப்பயுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட CAGR பார்க்குறது சிறந்தது. இங்கே இருக்கிற அட்டவணையில் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் கோல்டு போத் இன் லாங் அண்ட் ஷார்ட் பீரியட் கொடுத்துருக்கோம். 2 இயர் பீரியடில் மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்குது. மற்றபடி லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரே அளவு தான் இருக்குது. 10 இயர் பீரியட், 15 இயர் பீரியட்லலாம் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு தெளிவான புரிதலுக்காக அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லம்சமாக ஒரு தொகையை தங்கத்தில் முதலீடு பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அப்புறம் மாதம் சிறு தொகையாக SIP மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல லம்சமாக 1 லட்சம் ரூபாயை தங்கத்தில் முதலீடு பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அப்புறம் அதே மாதிரி 1 லட்சம் ரூபாயை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கோம். அமௌண்ட்லையும் கொடுத்துருக்கோம், பர்சன்டேஜாகவும் கொடுத்துருக்கோம். இங்கே எடுத்துக்காட்டில் நம்ம கோட்டக் ப்ளூ சிப் ஃபண்டை எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா டைம் பீரியடும் 31 ஆகஸ்ட் 2022 எண்ட் ஆகுது. 20 இயர் பீரியட் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா 10.91%. இது கண்டிப்பாக பணவீக்கத்தை ஈடு செய்கிற ஒரு ரிட்டர்னாக தான் இருக்குது கோல்டோட ரிட்டர்ன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 19.18%. அதே மாதிரி 10 இயர் பீரியடில் கோல்டோட ரிட்டர்ன் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கோல்டு ரிட்டர்னில் வாலட்டிலிட்டி இருக்குது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் ரிஸ்க்கு இருக்குது. அடுத்ததாக SIP மோடில் மாதம் 10,000 ரூபாய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதே சமயத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறத ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டைம் பீரியட்லேயும் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சராசரியாக ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா சராசரியாக 7% முதல் 9% வரையும் இருக்குது. இது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஆனால் அதே சமயம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் சராசரி பார்த்திங்கன்னா 12% முதல் 15% வரை இருக்குது. இது பணவீக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே ரிட்டர்ன்ஸாக இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான கொஷின், கோல்டன் கொஷின்னு கூட சொல்லலாம். ஏன் தங்கம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இடம் பெறணும்? இந்த கேள்விக்கான விடையை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். பணம் நெருக்கடியான சமயங்களில் தங்கத்தை விற்கலாம், இல்லைன்னா அடமானம் வைக்கலாம். தங்கத்தை ஈஸியாக பணமாக்கலாம். மற்ற ஃபினான்ஷியல் அசெட்ஸை பணமாக்க உங்களுக்கு 2 முதல் 3 நாட்கள் ஆகும். கிரிப்டோ கரன்சிஸ் மற்றும் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நல்ல புரிதல் இருந்தால் தான் முதலீடு பண்ணலாம். ஆனால் தங்கத்தில் முதலீடு பண்ண அதெல்லாம் தேவையில்லை. இந்தியன்ஸ் எப்பயுமே டேஞ்சபிள் அசெட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் அசெட்ஸ் மேலே முதலீடு பண்ணுறதுல ஆர்வம் அதிகம். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் முதல் இடம், 2வது இடம் தங்கத்துக்கு தான். பங்குச்சந்தை ஏற்றம் பெறும்போது தங்கத்தின் விலை இறங்கும், பங்குச்சந்தை இறக்கம் பெறும்போது தங்கத்தின் விலை ஏற்றம் பெறும். இதை தான் ஆங்கிலத்தில் இன்வெர்ஸ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தங்கம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அதிகமான ஏற்ற இறக்கம் வராமல் பார்த்துக்க உதவும்.
நம்ம இந்தியர்களுக்கு தங்க நகைகள் வாங்க விருப்பம் அதிகம். முக்கியமாக விசேஷ நாட்களில், முக்கியமாக வெட்டிங், பர்த்டே இது எல்லாத்துக்கும் தங்க நகைகளை gift பண்ண விரும்புவாங்க. முக்கியமாக குழந்தைகளின் திருமணத்துக்காக தங்கத்தை பரிசளிக்க விரும்புவாங்க. மேலும் தங்கத்தில் உங்களுக்கு பணவீக்கத்தை ஈடுகட்டுற அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதனால் தங்கத்தின் மீதான முதலீடு உங்களுக்கு எப்பயுமே சேஃப்டி, லிக்விடிட்டி மற்றும் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ண சிறந்த தேர்வு. ஆனால் நீங்கள் உங்களோட வெல்த் அக்யூமுலேஷனுக்காக தங்கத்தில் முதலீடு பண்ணுறது சிறந்த தேர்வாக இருக்காது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி, தங்கத்தில் எவ்வளவு முதலீடு பண்ணலாம்? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு பர்சன்டேஜ் தங்கத்துக்கு ஒதுக்கலாம்? இன்றைக்கி தங்கம் வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. கோல்டு காயின், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறன் மற்றும் உங்களின் இலக்குகளுக்கான கால அவகாசத்தை பொறுத்து நீங்கள் இந்த பர்சன்டேஜை முடிவு பண்ணலாம். சராசரியாக 5 முதல் 10% வரைக்கும் நீங்கள் தங்கத்துக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒதுக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் உங்களின் குழந்தைகளின் திருமணத்துக்காக தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹையர் சைட், அதாவது 10% உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒதுக்கலாம். இல்லை வெறும் டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட தங்கத்தோட பர்சன்டேஜை 5%ஓட நிறுத்திக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அனாலிசிஸோட கன்க்ளூஷன் என்னென்னா, தங்கத்தின் மீதான முதலீடு சேஃப் தான், ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரெகுலர் பேசிஸில் கிடைக்காது. வெறும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் மட்டும்தான். அதனால் உங்களின் தேவைக்கு ஏற்ப இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன்னா 5%, இல்லை குழந்தைகளின் திருமணத்துக்காக சேர்க்குறீங்கன்னா 10% தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க பேப்பர் கோல்டு சிறந்த தேர்வாக இருக்கும். லாங் ரனில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, டேக்ஸ் எஃபிஷியன்ட், அப்புறமா உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் கிடைக்கிது. தங்கத்தில் பண்ணுற முதலீடு உங்களுக்கு பணவீக்கத்தை கரெக்டாக ஈடுகட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுற முதலீடு ஒரு படி மேலே அதிகமான ரிட்டர்ன்ஸ் லாங் ரனில் கொடுக்கும். கோல்ஸ் ரோல் இன் யோர் போர்ட்ஃபோலியோ ஆஸ் அன் அசட் கிளாஸ், இந்த தலைப்பில் ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.